ஹாப்பி டு see you guys. Wish you happy நியூ இயர். அரங்கம் அதிருது, அப்படியே விசில் பறக்குது. அந்த பாட்டை படிக்கணும்னு எனக்கு ஆசை தான். பட் என்னோட குரல் வளம் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால நான் அந்த பாட்டை படிக்கணும். ரொம்ப ஹாப்பி. பிக் பாஸ்லேயே வாவ் சூப்பர் எபிசோட் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லார் மனசுலையுமே இருந்தே ஒரு விஷயம், கண்டிப்பாக கமருதீன் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப 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 சந்தோஷமா ஹாப்பியான ஒரு வீடியோ இன்னைக்கு தான் பிக் பாஸ் வீடியோ. நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இந்த வீடியோ வந்து நான் பேசி போடுறேன். படும் கேவலமான 2 ஜோடி, படும் கேவலமான ஆக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். நேற்று எபிசோட்ல இந்த சாண்ட்ராவுக்கு நடந்த ஒரு விஷயம், சாண்ட்ராவை அவங்க ரொம்ப டார்கெட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, பார்வதி அண்ட் கமருதீன். ஸோ இதை வந்து வெளியில ரொம்ப பேசு பொருளா மாறிடுச்சு. அதோட விஜய் சேதுபதி இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும், இல்லைன்னா பிக் பாஸ்க்கே கேவலம், அவமானம். டிஆர்பி எல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, வார்த்தை பிரயோகம், அவங்களோட நடைமுறை செயற்பாடு எல்லாமே இதுல வந்து தங்கி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு அநீதியை தட்டி கேட்க முடியாம இருக்கேலும். சோ ஒரு தாய்மையை கொச்சப்படுத்தி, ஒரு பெண்ணை கேவலப்படுத்தி, ஒரு இடத்துல வந்து தள்ளி விட்டு, அப்படி ஒரு சீப் கடவுளே, அப்படி ஒரு அஹ், கேவலமான ஒரு ஜென்மம். பார்வதியை பார்க்குற நேரத்துல சீரியஸா இந்த வார்த்தை சொல்லலாமா தெரியல, காரி துப்பணும் போல இருந்துச்சு முகத்திலேயே. அந்த அளவுக்கு அப்படி ஒரு கேவலமான ஒரு பெண். பெண்ணினத்துக்கே கேவலம் அவ தான். அந்த அளவுக்கு அவ வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பா. இன்க்ளூட் கமருதீன், என்ன கேம்னே சொல்றதுக்கு தெரியல. இது 2ம் சேர்ந்து அதுக்குள்ள போட்ட ஆட்டத்துக்கு தரமான சம்பவம். ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு ரெட் கார்டு கொடுத்திருக்கிறாரு. அவங்க 2 பேரையும் அப்படியே வீட்டுக்கு அனுப்ப. இவ்வளோ நாள் இதுகளெல்லாம் கொண்டுட்டு வந்தது ஏன் அப்படின்னு கூட தெரியல. சூப்பரா இருக்குது. இதுதான் நாங்களும் எதிர்பார்த்தோம். கண்டிப்பா இத வந்து செய்யாம விட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, சீரியஸ்லி பிக் பாஸ்க்கான ஒரு அவப்பெயர் கண்டிப்பா வந்திருக்கும். விஜய் டிவி இன்க்ளூடிங். ஸோ இந்த ஒரு தருணத்துக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் திருப்தியா, சந்தோஷமா இருக்கு. தகுதியானவங்க தகுதியான நேரத்துல அங்கீகரிக்கப்படணும். ஸோ இப்படி ஒரு விஷயத்த செஞ்சு இவங்க வந்து வேஸ்ட் கண்டஸ்டன்ட்ஸ் வெளியில தாறுமாற கிழிச்சு எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு படும் கேவலமா மோசமான ஒரு ஆக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க உள்ளுக்குள்ள பண்ற கேவலமான விஷயம் தெரியலையாம். பட் சாண்ட்ரா பேசுனது வந்து பொறுக்கின்ட்டாங்களாம் பார்வதிய, காமருதின்னு சொல்லிட்டாங்களாம். அது அவங்களுக்கு ஓ மை காட் ஹேட் ஆயிருச்சு. ஸோ ஹேட் ஆகுனனால கிக் பண்ணி வெளியே தள்ளிட்டாங்க. ஸோ இப்போ இந்த டைம் ஸ்டேஜ்ல விஜய் சேதுபதி செஞ்சது தரமான சம்பவம். இதுதான் எல்லாருமே எதிர்பார்த்திருந்தோம். ஸோ இதை பத்தின உங்களோட கமெண்ட்டையும் சொல்லுங்க. கமெண்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. ரீசன் என்னன்னா, இப்படியான கேவலமான சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல நாங்க இதுக்கான கருத்துக்களை முன் வச்சோம்னா தான் இது வந்து எல்லாருக்குமே போய் சேரும். இல்லைன்னா இது ஒரு சாதாரண விஷயமா எடுத்துட்டு ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஓ இது பெரிய இஷ்யூ ஆகல போல அப்படிங்கிற மாதிரி. ஸோ மக்களோட கருத்து கணிப்பு ரொம்பவே முக்கியம். அப்படி இருந்தாதான் நாங்க வந்து மெஜாரிட்டியா என்ன வேணாலும் பண்ண முடியும்.